ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2022 குரூப் 2 கொஷின் தமிழ் புக் ப்ரூஃப் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து முடியரசன். ஸோ இது வந்து நமக்கு 6ஆம் வகுப்பு புத்தகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ அது பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. பூங்குடி, வீரகாவியம், காவியபாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டு பெற்றவர். ஓகேவா? ஸோ இது வந்து 6ஆம் வகுப்புலேருந்து கேட்டிருக்காங்களா. இன்னொரு கொஸ்டினும் 6ஆம் வகுப்புலேருந்து கேட்டிருப்பாங்க பாருங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். திணையளவு போதா சிறுபுல் எனும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து கபிலர். இந்த பாடல் வந்து நமக்கு 6ஆம் வகுப்பில் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் பாடம் இயல் 1 துணை பாடம் இருக்கும், அதில் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நமக்கு வந்து திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவமலை. நமக்கு வந்து யார் எழுதுனாங்கன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், திருவள்ளுவமலை லாஸ்ட் லைனில் கொடுத்துருப்பாங்க. கபிலர் எழுதிய பாடலில் இருந்துச்சு கருத்து திருவள்ளுவமாலை எனும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. ஆக்சுவலாக 6th ஸ்டாண்டர்டில் தான் இது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து டேரெக்டாக அந்த பாடல் வரியை கொடுத்துட்டு யார் எழுதுனான்னு கேட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோதான். 6th ஸ்டாண்டர்ட்லேயே நமக்கு வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 6th நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, 6th தானேன்னு சொல்லிட்டு அலட்சியமாக படிக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக படிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.